கைஸ் இவருக்கு இந்த பின்னு தான் வேணுமா. ஆக்சுவலி இந்த பின்னு எந்த ஏரியாவில் விற்குன்னே தெரியல, எந்த கடையில் கேட்டாலும் இல்லைன்ட்டான். அதனால என் கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு இந்த காசை வாங்கிட்டேன். ஆக்சுவலி இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரியாலு. 400 ரியாலு இப்போ எவ்வளோ? நம்ம ஊர் காசுக்கு. தமிழ்நாட்டுக்காரங்க கூட ஸ்டே பண்ணாதீங்க. டைம் வந்து ப்ரோ மீட் பண்ணனால சரி வெறுங்கையில் வரக்கூடாதுன்னு சொல்றதா எங்களால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் வாங்கி கறந்துடுறது. ஸோ இப்போ உள்ள செருப்பு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளோவா? 30 20 பாருங்க, எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுங்க. ஒரு 450 வருதா? ஊர்ல இருந்து வரும்போது நான் வரல. இதானே புரியுது. இந்த செருப்பு இதெல்லாம் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் நான் வெல் ப்ரிப்பேர்டா வந்துட்டேன். அவர் தான் வரலையா? ஓகே தானே? சார் எதுவுமே வாங்கல. ஆமா சார். ஸோ இவங்க பண்ண கூத்து என்னன்னா, சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு பஹ்ரைன் தினாரை மாத்திட்டான். என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. கைஸ் இதான் அந்த எவ்வளவு இது? 40 திராம்ஸா? ஸோ 40 தினார். தினார். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இதான் அந்த 40 தினாரு பஹ்ரைன்ல மாத்தினது. ஸோ இங்க வந்து சவுதி அரேபியாவுக்கு ரியாலா இங்க கேஷ் இதுல போய் கேட்டோம், பட் ரொம்ப ஃபீஸ் கேட்டாங்க. அதனால என் கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு இந்த காசை வாங்கிட்டேன். ஆக்சுவலி இதோட மதிப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 400 ரியாலு. 400 ரியாலு இப்போ எவ்வளோ? நம்ம ஊர் காசுக்கு 8000 ரூபாயா? 8000 வரும். 8000 போய்கிட்டு இருக்கு. 8000 ரூபாய் மாத்தி கொடுத்துட்டேன். இதை நான் எப்படி மாத்த போறேங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது வந்து ஒரு ஷார்ட்ஸா போடுது என்ன பண்றேங்கிறத. நான் காலைல எந்திரிச்சோன்னும் சரி, காலைல போகும்போதும் சரி, அதுக்கு பார்க்காம போக மாட்டேன். அந்த என்ன மனுஷன் பூனை வீடியோ தான் அவருக்கு நான் ஷேர் பண்ணி விட்டேன். சரிப்பா, நீங்க இருக்கீங்களா? இங்க உங்களுக்கு ரிலேஷன் யாராவது இருக்காங்களா, இல்ல நீங்க மட்டும் தானா? ரிலேஷன் யாரும் இல்ல ப்ரோ. நாங்க மட்டும் தான். நீங்க மட்டும் தான். உங்கள மாதிரி ஊர்க்காரங்க தான் ரிலேஷன் நமக்கு. இல்ல அப்ப நீங்க வேற ஊரு, அவரு வேற ஊரு. ஆமா. எப்படி பழக்கம்? இங்க வரும்போது தான் பழக்கமா? ஆமா, இங்க வரும்போது தான் பழக்கம் ஆனோம். இங்க வந்து ஹோட்டல்ல வந்து வரும்போது பழக்கம். ஒன்னாதான் வந்தோம், ஒரே தேதியில தான் வந்தோம். சோ அப்பல இருந்து தான் பழக்கம் ஆனோம். இல்ல ஃளைட்ல வரும்போது பழக்கமா? இல்ல இங்க இல்ல அவர் வேற ஃளைட், நான் வேற ஃளைட். ஏர்போர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் மீட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏர்போர்ட்ல வந்ததுக்கு அப்புறம். ஆமா. நேரங்கள் கழித்து. கைஸ் இவருக்கு இந்த பின்னு தான் வேணுமா. ஆக்சுவலி இந்த பின்னு எந்த ஏரியாவில் விற்குன்னே தெரியல, எந்த கடையில் கேட்டாலும் இல்லைன்ட்டான். ஸோ அதான் தேடிக்கிட்டு இருக்கோம் மறுபடியும். உங்களுக்கு ஓகேன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு டைம் இருக்கு, எனக்கு நாளைக்கு காலைல தான் வேலைக்கு போகணும். இந்த கடையை தான் சொன்னான், மோதின்ட்டு இந்த கடையை தான் சொன்னான். இவன்கிட்ட போய் பார்ப்போம் இருக்குதா என்னன்ட்டு. இந்த பின்னை வந்து அவன் அந்த 3 ரியால் வண்டியில் கிடைக்கும்னா, அந்த வண்டி அந்த இருக்குது, போய் பார்த்துட வேண்டி தானே. ஸோ 3 ரியால் வண்டி அந்த இருக்குது, அந்த வண்டியில கிடைக்குதான் பார்ப்போம் ப்ரோ உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க போற ஏரியால தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டிக்கு வந்தாச்சு. இப்போ அவர் சொல்ற பின்னு கிடைக்குதான் பார்த்துருவோம். அந்த போட்டோ கொடுங்க, நான் காட்டுறேன். சியாதா இதுல இருந்தா கிடைங்க 3 ரியாலு. ஆனா ஒரு 3 நாள் வாங்கி வச்சுக்கோங்க, எத்தனை வெடிக்கும்னு தெரியாது சரிங்களா? அதனால 3 நாள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வெறும் குன்றா. கிடைச்சதுன்னா வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது உள்ளதான் அந்த பின் அடாப்டர் வேணும். அதுக்கு மேல நம்ம சார்ஜிங் போட்டு போடணும். அதுக்கு இது செட் ஆகாது. இது செட் ஆகாது, இதெல்லாம் செட் ஆகாது. அந்த ரவுண்டு உள்ள அடியில எதுவும் தோண்டி பாருங்க, கிடைக்குதான்ட்டு. தோண்டி பாருங்க, பூனைக்குன்னு கிடைக்குதான் தெரியும். ஒரே டைப் தான். ரசமா ஆனா இப்ப கவராதா கவர் மாஃபி. ஆமா, அப்படியே போயிட்டு நம்ம இப்படி வந்துட்டோம். அப்படி போயிட்டு ஆப்போசிட் போயிட்டு திரும்ப இப்படி வந்துட்டோம். ஆனா உங்களுக்கு ரொம்ப நீங்க கேட்ட எதுவுமே அமையல. இல்ல அது பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய ஏரியாவா இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு எதுல போயிட்டு எதுல வருதுன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட கடை ஃபுல்லா நம்ம ஊர் இந்தியா மக்களா தான் இருக்காங்க. எல்லாமே கிடைக்குது இங்க. A to Z எல்லாமே இருக்குது. நாங்க தேடி வந்த பின்னு மட்டும் தான் இல்ல. கடல்லே இல்லையா? அது ஒண்ணும் பண்ண முடியாது. மூஞ்சி சார் மூஞ்சி, அதுக்குன்னா கிடைக்காது. அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு மொழிங்கிறது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. ஆமா கண்டிப்பா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு மொழி கத்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க கூட ஸ்டே பண்ணாதீங்கன்னா ரூம் மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க. மற்றபடி பேசிக்கோங்க, ஒர்க் பண்ணும்போது அதுல இருந்துக்கோங்க. பட் மொழி கத்துக்கணும்னா நீங்க அந்த மொழிக்காரங்க கூட இருந்தா மட்டும்தான் அவங்க எப்படி பேசுறாங்க, பழகும்போது அவங்க என்ன ஸ்லாங்ல பேசுறாங்க, எந்த விதத்துக்கு எப்படி பேசுறாங்கிறது தெரியும். ஏன்னா நான் இங்க வந்து ஒரு 3 வருஷமா
அப்படி இருக்க போய் தான் எனக்கு ஒரு 6 லாங்குவேஜ் தெரியும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. தெலுங்கு பேசுவேன். தெலுங்கு பேசுவேன்னு சொல்றத விட தெலுங்கு சொன்னா புரிஞ்சுக்கும் அந்த மாதிரி. மலையாளம் தெரியும். அப்புறம் தமிழ் நம்ம லாங்குவேஜ். சரி. இங்கிலீஷ் ஊர்ல இருக்கும்போதே கத்துக்கிட்டது. அப்புறம் இங்க வந்து ஹிந்தி அரபி அப்படின்னு 6 லாங்குவேஜ் கிட்ட பேசுவேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதனால அது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா அப்படி ஒரு சரி சரி சரி. ப்ரோ அப்ப 6 இயர்ஸா இருக்கீங்க அப்படிதானே? 6 இல்ல இது 5வது வருஷம் முடிய போகுது. 6வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. கைஸ் நான் ஒரு 40 ரியால் கொடுத்து போவேன். இன்னும் அந்த அண்ணன் எவ்வளவு வச்சிருக்காரு பாருங்களேன். சவுதி ரியால தவிர்த்து மத்த திராம்ஸை பாருங்களேன் எவ்வளவு வச்சிருக்காருன்ட்டு. அப்படி எவ்வளவுங்க மாத்துறீங்க பஹ்ரைன்ல? சவுதியே வாங்குற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கோம் நாங்க. சோ இன்னும் காசு வேணா சொல்லுங்க, மாத்தி தரலாம். இல்ல ப்ரோ இப்ப மாத்த முடியாது. ஒரு 2-3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவேன். கையில இருக்க காசு தான் கொடுத்துருக்கேன். இப்ப சுத்தமா இல்லாம இருந்துச்சு, நீங்க கொடுத்ததே நமக்கு வந்து போதும். இப்ப நம்ம 40 ரியால் மட்டும் எடுத்திருக்கோம். நம்ம கையில இருக்க காசை கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. அதை வச்சு பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற வரைக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. சம்பளம் வரைக்கும் கண்டிப்பா பண்ணிட்டோம். இப்ப இந்த டைப் தேவைப்படுது. அதனால அந்த இதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஒரு எதிர்பார்த்த பின்னு கிடச்சிருச்சு. பின்ன காட்டுங்கண்ணே. பரவாயில்ல 3 ரியால் தான், வாங்கிக்க வேண்டியதானே. வாங்கிருங்க, சார்ஜ் போட யூஸ் ஆகும். ஒரு 2 வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா எப்போனாலும் வெடிக்கலாம். அதனால் ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 ரியால் அது ரொம்ப யோசிக்காதீங்க. 3 ரியால் தான். ஓகே 2 வாங்க ப்ரோ. 2 வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே கம்மி விலைங்கிறதுனால வெடிச்சிரும் போட்டீங்கன்னா. ஒரு ஆள் கன்னியாகுமரி, ஒரு ஆளு கடலூரா? கடலூர். சோ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரோ மீட் பண்ணனால சரி வெறுங்கையில வரக்கூடாதுன்னு சொல்றதா எங்களால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு அதுக்கு ஹாஸ்பிட்டல் கவர் கொண்டு வந்துறீங்க. என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் கவர் போட்டு ஃபார்மசி தான் ப்ரோ வர்க் பண்றீங்க. பஹ்ரைன் காரவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ உள்ள என்ன இருக்கு? ஃப்ரூட்ஸா? ஃப்ரூட்ஸ் இருக்கு. சார் ரைட் இருக்கட்டும். ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்த மாத்திரை எலக்ட்ரானிக்ஸ் கடைங்க. புரியுது. எலக்ட்ரானிக்ஸ் கடை. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அன்பா ஒரு பழங்களும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது ரூம் போய் நான் சாப்பிட போறேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்துக்கிறேன். நல்ல வேலையை பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவு காசு சேர்க்க பார்த்துக்கோங்க இங்க வந்ததுல இருந்து. இதே மாதிரி நம்ம அடுத்த கான்டெக்ட்ல இருந்தோம்னா இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த சப்போர்ட். திடீர்னு என்னடா பண்ணிட்டு இருக்கு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல டக்குன்னு உங்க கான்டாக்ட் கிடைச்சது. சோ எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல வந்து இந்த மாதிரி மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு தெரியல. சோ கேட்ட உடனே எந்த ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம வந்தீங்க. அதுவே ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. சோ வந்து அவ்வளவுதான் இல்ல ப்ரோ, நம்மள மீட் பண்ண நம்மனா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் நீங்க. அவ்வளவு பிரச்சனை கிடையாது. இந்த இங்க இருக்கிற வரைக்கும் கான்டாக்ட்ல இருங்க. அப்புறம் நீங்க அடுத்து போயிட்டு வேற ஏரியாக்கு போறேன்னு சொன்னீங்க தானே? அப்ப இருந்தாங்கன்னா அப்பப்ப மீட் கண்டிப்பா திரும்ப வரும்போது சந்திக்கிறோம். நம்ம அடுத்த மாசம் பக்ரீத் முடிஞ்சா வாங்க. இன்ஷாஅல்லாஹ். சப்ஸ்கிரைப் சுல்தான் எக்ஸ்ப்ளோரர். அவங்களையும் டாக்ஸில ஏத்தி விட்டாச்சு. அவங்க கொடுத்த ஆப்பிளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க வச்சிருந்த 80 தினாரையும் மாற்றி என் கையில் இருக்க காசை கொடுத்து அப்படியே மாற்றி கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 800 ரியால் கிட்ட வந்தது. மொத்தமாக அவங்க கையிலே கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் என்னோட ஃபார்மசியில் போய் மாற்றிப்பேன். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.